சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பரங்குன்றத்தை முன்வைத்து மிகப்பெரிய சதித்திட்டம் ஒன்று அரங்கேற்றப்பட்டுச்சு. ஆனால் அதை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து நமது நிருபர் கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அது என்ன நடந்துச்சு, இந்த பூர்ணச்சந்திரன் மரணத்தை ஒட்டி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசிடலாம். இன்னொரு பக்கம் விஜயை காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புள்ளி சந்திக்க போகிறதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. அதனுடைய பின்னணி என்ன, அது உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதா அப்படிங்கிறத பற்றியும் பேசிடலாம். பிரதமர் மோடி தமிழகம் வர்றப்ப இங்கே என்டிஏ கூட்டணி களைகட்ட போகுது அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து பட்டி டிங்கரிங் பண்ணிவிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. பாஜக கூட்டணி அது முக்கியமான கூட்டத்தை எல்லாம் தள்ளி தள்ளி போட்டே போறாங்க. அமித்ஷாவோட வருகை தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் நயினா நாகேந்திரன் ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்காருல்ல, தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயணமோட நிறைவு விழா என்பது ஜனவரி 9 பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜனவரி 9 தான் அமித்ஷா வர மாதிரி இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு ஜனவரி 9 நிகழ்வும் ரத்து பண்ணிட்டு அதை ஒத்தி வச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா, இந்த ஜனவரி 9க்கும் பொங்கலுக்கு என்னங்க வித்தியாசம், 2-3 நாள் தானே. அதனால தமிழர் திருவிழா இருக்கக்கூடிய பொங்கல்லையே பாஜக திருவிழா மாத்திடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. அதனால பொங்கல் சமயத்துல அந்த நிறைவு விழா இருக்கும். மேபி அது புதுக்கோட்டையில இல்லை மதுரையில் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொதுக்கூட்டத்தையோடு சேர்ந்து பாஜக தரப்புல பொங்கலும் கொண்டாட போறாங்க போல. அதாவது மோடியும் வராரா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர போறாரு போல அந்த பொங்கல் பொதுக்கூட்டத்திற்கு. அப்போ வச்சு அந்த ஒரு விழாவை பிரம்மாண்டமா பண்ற சமயத்துல தமிழர்களுக்கும் நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கும். அந்த பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ற சமயத்துல அதுவும் தமிழ்நாடு முழுக்கவே ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நிறைவு விழாவை பொங்கல் விழாவோட சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி நயினா நாகேந்திரன் முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இப்போ அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாரு பிரதமர் தமிழ்ல. அன்னைக்கு அதுல இப்ப டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் 2 பிரச்சனை புகழ்ந்துகிட்டே இருக்கு, முடிவே வர மாட்டாங்க. இதுல டிடிவி தினகரன் டிசம்பர் மாசமே நான் சொல்றேன் அப்படின்னு பிப்ரவரி மாசம் தள்ளி போட்டாரு. ஓபிஎஸ் என்ன முடிவுல இருக்காருன்னு தெரியல. எந்த கூட்டம் வச்சாலும் ரத்து பண்றது முதல்ல அவரே பண்ணிக்கிறாரு, அவரே அறிவிக்கிறாரு, ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருக்காரு. இதுல மாவட்ட செயலாளர்கள் வேற என்ன பண்றதே தெரியாம குழம்பி இருக்காங்க. பிரதமர் மோடி வர்றப்ப இந்த மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும், தேமுதிகல இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஏங்க பூச்சாண்டி காட்டிட்டே இருக்கீங்க, இப்ப வந்தா என்ன வராட்டி என்ன, பாஜக என்ன ஜெயிக்க போதா அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்களும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. பொழுதுனைக்கும் அமித்ஷா வராரு, மோடி வராரு, வந்தா என்ன பண்ண போறாங்க. இதற்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் பல முறை வந்திருக்காங்க. அமித்ஷா வந்திருக்காரு, மோடி வந்திருக்காரு. மோடிலாம் எலெக்ஷன் ஃபேஸே மாற்றி வச்சுட்டு இங்கே கன்னியாகுமரியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால என்ன மாறிடுச்சு, இதெல்லாம் ஒரு விஷயம் பேசாதீங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் இப்போ என்னன்னா, இது பொங்கல் விழாக்காக அந்த நிகழ்வை ஒத்தி வைக்கல. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டணி தான் முழுசா முடியல. ஏன்னா டிசம்பர் கடைசியில் கூட்டணி இறுதியாகிடுற மாதிரி சொன்னாங்க, ஜனவரி முதல் வாரத்தில் இறுதியாகிடுற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத மாதிரி ஜனவரி 2ஆம் வாரம் வரைக்கும் ஒத்தி போட்டாங்க. அதுக்குள்ளேயாச்சும் இந்திய கூட்டணிக்குள்ள ஓபிஎஸும் சரி, பாமக தரப்புல, தேமுதிக தரப்புல இருந்து தினகரன்லாம் ஒன்னா வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட அங்கே கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே திட்டம்லாம் போயிட்டு இருக்கு உள்ள. அதுக்குள்ள எப்படியாச்சும் ஒருங்கிணைஞ்சு பிரதமர் மோடி நீங்க சொன்னது போல அனைவருக்கும் வணக்கம்னு தமிழ்ல சொல்ற சமயத்துல அந்த மேடையில எல்லா தலைவர்களும் ஒன்னா வந்துடணுன்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்கு பாஜக கையில. இல்லை எனக்கு என்னன்னா, கூட்டணி தலைவர்கள் ஒருங்கிணைக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல பாஜக தலைவர்கள் ஒருங்கிணைக்கணும். ஏன்னா நயினா நாகேந்திரனா இருக்கலாம், முன்னாள் மாநில தலைவராக இருக்கலாம், அப்புறம் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனா இருக்கலாம், எல்முருகனா இருக்கலாம், குஷ்புவா இருக்கலாம். இவங்க எல்லாமே தனித்தனி அணிகளாக பிரிந்து செயல்பட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை கிடையாது. இவங்க எப்படி இன்னொரு அணியை கட்டமைச்சு உள்ள கொண்டு வருவாங்க? இவர் 2 பேரும் சப்போர்ட் பண்றாரு. நயினா நாகேந்திரன் இபிஎஸ் சப்போர்ட் பண்றாரு, நயினா நாகேந்திரன் ஓபிஎஸ் டிடிவிக்கு எதிராக செயல்படுறாரு, முன்னாள் மாநில தலைவர் ஓபிஎஸ் டிடிவி சப்போர்ட் பண்றாரு, எடப்பாடிக்கு எதிராக செயல்படுறாரு. நீங்க எல்லாம் எப்படிங்க ஒரு கூட்டணி சமைப்பீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் பேசப்படுது. இன்னொரு லெவலுக்கு போய் செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நயினார் எடப்பாடியோட பி டீம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு நயினாரும் எடப்பாடியும் ரொம்ப க்ளோஸா. அவர் சொல்றது நயினார் வந்தது யாராலும் எடப்பாடியால தானே. அதனாலதான் நயினாரும் இந்த விசுவாசத்தை எடப்பாடி காட்டுறாரு. இப்போ நயினாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இந்த இதில் எப்படியாச்சும் இருந்துடணும், இதே மாநில தலைவராக கண்டினியூ பண்ணிடணும். முன்னாள் மாநில தலைவருக்கு என்ன பிரச்சனை, என்னால் நான் போனது காரணம் எடப்பாடி தானே, நான் அவரை காலி பண்ணுவேன். இதுதான் இந்த அரசியல் சுற்றி வெவ்வேறு பரிமாணங்களில் போயிட்டு இருக்கு. நம்மளே நிறைய முறை பேசியிருக்கோம். இப்போ என்டிஏ மாதிரியே இந்தியா கூட்டணிலையும் ஒரு பிரச்சனை பூதாகரமாக போயிட்டு இருக்கு. இந்த காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இவங்க படுற இந்தியா கூட்டணியில் இப்போதான் பிரச்சனை இல்லை, ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை தான். ஆமாம், அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக இடையிலான பிரச்சனைகள் இருக்குல்ல, இது காங்கிரஸ்
காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த திமுக வச்சுட்டு நாங்க படுற பாடு இருக்கு அப்படிங்கிறாங்க, ஆமா. திமுக சொல்றாங்கன்னா அந்த காங்கிரஸ் வச்சுட்டு நாங்க படுற பாடு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏற்கனவே ஒரு முக்கிய நிர்வாகி வந்து விஜயோட பேசினாருங்கிற தகவல்லாம் வந்துச்சு. அபிஷியலான போட்டோஸ் வரலையே ஒழிஞ்சு அந்த நபர் பிரவீன் சக்கரவர்த்தியா அவரே ஒத்துக்கிட்டாரு, ஆமா பார்த்தேன் பேசினங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனாலும் அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லைங்கன்னாரு. அப்புறம் மேலிடத்திலிருந்து அனுமதி வாங்காம சந்திச்சிட்டாரு அப்படின்னு இவரே சொன்னார். நம்ம மாநில தலைவருக்கு செல்வ பிறந்தகே சொன்னார், எங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, மேலே பர்மிஷன் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி பூசியும் பூசாமல் வச்சு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஐவர் குழுவெல்லாம் போட்டாங்க, முதல்வரை சந்திச்சாங்க. அங்கே முதல்வர் சரியான ரிசப்ஷன் கொடுக்கலங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வந்துச்சு. இதில் இந்த வேணுகோபாலுங்கிற நபருடைய பெயர் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும், ஏன்னா அவருக்கு பூர்வீகம் கேரளாங்கிறதுனால, கேரளாவில் தான் பாலிடிக்ஸ் பண்ண போறாருங்கிறதுனால, கேரளாவில் விஜய்க்கு செல்வாக்கு அதிகம், விஜயை பயன்படுத்தி நம்ம அங்க வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதாக ஒரு விஷயம் அப்பையிலேருந்தே பேசப்பட்டு வருது. அதுதான் இப்பவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு. இப்போ பொதுவாகவே தேர்தல் அறிஞர்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உறுதிப்படுத்தப்படாத பல செய்திகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். அதை வந்து சந்திச்சிருக்கலாம், சந்திக்காமலும் இருக்கலாம். ஆனா அந்த சந்திக்க போறாங்க, சந்திச்சிருக்காங்கன்ற அப்படின்னு ஒரு விவாதம் இருக்குல்ல, அதுவே வந்து பல சமயங்கள கூட்டணி கணக்குகளை மாத்தி இருக்கு. சந்திச்சிருக்கலாமா, சிரிக்கலாம், அது மாதிரி ரெண்டு விஷயமா இருக்குது. அதனாலதான் வந்து இப்போ கூட அந்த ஒரு விஷயம் மறுபடியும் பேசப்பட்டது. சில ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து விஜயும் வேணுகோபாலும் ரகசியமா சந்திச்சுக்க போறாங்க மாதிரி சொல்றாங்க. விஜய் யாரையுமே ஓப்பனா பார்க்க மாட்டாரா, எல்லாத்தையும் ரகசியமாக ஏன் பார்க்கணும், புரியலையே எனக்கு. ஆமா, அதனால அந்த ஒரு செய்தி என்பது இது வரைக்கும் உறுதி ஆகல. அது எல்லாமே வந்து இது வந்து பொய்யான செய்தி மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ஒரு செய்தியை தவிர்க்க முடியல. ஏன் அப்படின்னா, முன்கூட்டியே பேசப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு தான். தொடர்ந்து வேணுகோபால் விஜயோட கூட்டணி விரும்புறாரு, அவரோட தலைமையில தான் இங்க இருந்து காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் வந்து திமுக போகுது, விஜய் பக்கம் போயிடலான்னு சொல்லிட்டு பல குரல்களை எழுப்பிட்டு இருக்காங்க இல்லையா. நீங்க சொன்னது போலவே கேரளா கணக்கும் இருக்கு, தமிழ்நாடு கணக்கு இருக்கு. ஏன்னா விஜய் பக்கம் போனா அதிக சீட்டு கொடுப்பாரு, ஒருவேளை ஜெயிச்சு வந்துட்டாருன்னா காங்கிரஸ் நம்புறாங்க. அதாவது இவ்வளோ நீண்ட அனுபவம் கொண்ட காங்கிரஸ் கட்சியே விஜய் வந்து முதல் முறையா ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையில வந்து நம்மளுக்கும் கூட்டணியில பங்கு கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லாம் பல கணக்குகள் வேணுகோபால் போடுறதாவும், அதனாலதான் அவரோட நோக்கம் என்பது விஜயோட சேர்ந்துடலாம், நம்மளுக்கும் தனிப்பட்ட முறையில் பெனிஃபிட்டா இருக்கும், காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி கணக்கு வைக்கப்படுறதாவும், அதை தொடர்ந்துதான் இன்னைக்கு வந்து யார்கிட்டையும் சொல்லாம, அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பையும் வேணான்னு சொல்லிட்டு நான் மட்டும் விஜய் மீட் பண்ணிட்டு வரதா சொல்லிட்டு ரகசிய பயணம் பண்றதாவும் செய்திகள் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் இரண்டு தரப்புலையும் உறுதி பண்ணல. அது வந்து அப்படி நடக்கும் வாய்ப்பும் இருக்காது. ஏன்னா தேர்தல் நெருங்கிற சமயத்துல எல்லா தலைவர்கள் மீதும் தமிழக மக்களோட பார்வை இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துலலாம் ரகசியமா சந்திப்பை வந்து ரொம்ப நாள் பண்ண முடியாது. அதனால இதுவும் வந்து உண்மை இல்லை, ஆனா வருங்காலத்துல நடக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ் கூட போனா அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மற்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் வந்து விஜயை காட்டி ஓட்டு வாங்கலாம் ஒரு நம்பிக்கை இருந்தாலும், ஆல்ரெடி இன்டாக்டா இருக்கிற ஒரு கூட்டணியை உடைக்க யாரும் சிந்திக்க மாட்டாங்க. இப்போது வெற்றி கூட்டணியா 2019-17 காலகட்டங்கள்லேருந்து தொடர்ந்துட்டு இருக்குன்னா அதை போய் எதுக்கு நம்ம விஷப்பரிச்சு பண்ணி பார்க்கணும்? ஏற்கனவே இந்த கூட்டணியில தான் இப்போ நாடாளுமன்றத்தில் நல்லா அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியுது. இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா எல்லாருடைய சப்போர்ட் தேவைப்படும். அங்கே விஜய்க்கு எம்பிக்கள் கிடையாது, எம்பிக்கள் வருவாங்களான்னு தெரியாது, எம்எல்ஏ முதல்ல கிடப்பாங்களான்னு தெரியாது, நிறைய சிக்கல் இருக்கிறப்ப புதுசா வந்த ஒருத்தரை நம்பி காங்கிரஸ் போயிடுமாங்கிறதுலாம் அர்த்தமே இல்லாத கேள்வி. என்ன சொல்றாங்கன்னா, விஜயே ஒரு பக்கம் பாஜக ஈக்குதுன்னு சொல்றாங்க. 2026 நீங்க வந்து தனிச்சு போட்டி போடுங்க, தனிச்சு போட்டி போட்டு ஒரு ஃபோர்ஸா உருவாயிட்டீங்க அப்படின்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து வேணுகோபால் தெரியாம இருக்காது. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாவது வேணுகோபால் வந்து நல்ல ஒரு முடிவை காங்கிரஸ்க்கு எடுப்பாரா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். விஜய் கட்சி பொறுத்த வரைக்கும் அங்க நிறைய பேர் வாங்க வாங்க வாங்கங்கிறாங்க, ஆனா யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அதிமுகவில் கூட முக்கியமான தலைகள் தான் பேசியிருக்காங்க. ஆனா அவங்க விஜய் கட்சி எப்படி பாக்குறாங்கன்னா ஆப்ஷன் 2வா தான் பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி நமக்கு சீட்டு தராம இருந்தால் நம்ம விஜய் கட்சியை நோக்கி போகலாம். எடப்பாடி பழனிசாமி நமக்கு சரியான அங்கீகாரம் தராமல் இருந்தால் நம்ம விஜய் கட்சி நோக்கி போகும். இந்த தேர்தலில் நமக்கு சீட்டே தரலனாலும் எம்பி சீட்டு தராரான்னு பார்த்துட்டு நம்ம போகலாம். அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆப்ஷனாக தான் விஜய் கட்சியை வச்சிருக்காங்க. அதனால தான் விஜய் சொல்லி இத்தனை நாள் ஆயும் கூட விஜய் கட்சியில் தெரிந்த முகங்கள் அப்படின்னு யாருமே வந்து சேரல. அதிமுகவிலேயே இந்த பிரச்சனை அப்படின்னா, திமுகவில் ரூலிங் பார்ட்டியாக இருக்குது திமுக. அங்கே ஆல்ரெடி செல்வாக்கோடு இருக்கிற ஒரு நபர் வந்து ஏன் இன்னொரு கட்சிக்கு போய் அங்கே போய் செல்வாக்கு நிரூபிக்க போறாரு? செங்கோட்டையன் மாதிரி பவர் இழந்த நபர்கள் இங்கே ஒன்றும் நமக்கு சோபிக்க முடியல, அங்கே போய் நம்ம பவரை காட்டுவோம்னு நினைக்கிற ஒரு நபர் விஜய் கட்சி நோக்கி போகலாம். அது சகஜமான ஒன்று.
இதுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் சொல்லியும் இத்தனை நாள் கழிச்சு யாரும் போய் சேரல. இப்போ அடுத்து விஜய் கூட சேலத்துல ஏதோ மீட்டிங் போடுறதாகலாம் தகவல் வருது. ஏன் கொங்கையே டார்கெட் பண்றாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. அது வந்து விஜயோட டார்கெட்டே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல கரூர், அதுவும் மேற்கு மண்டலம் தான், ஈரோடு மேற்கு மண்டலம் தான், சேலமும். அதாவது இப்போ அடுத்த மாதம் இந்த ஜனநாயகம் படம் வரப்போகுது இல்லையா, அந்த ஜனநாயகம் ஆடியோ லான்ச் பண்ண போறாங்க போல மலேசியால. ஆடியோ லான்ச் முடிஞ்சா இல்லை ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியான்னு தெரியல சரியா. ஆனால் சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்திற்காக தாவேக்காவினர் அனுமதி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஈரோடில் சக்ஸஸாக பண்ணிட்டாங்க இல்லையா, அதை தொடர்ந்து சேலத்தில் நடத்தி காட்டிடலாம். அதுவும் எடப்பாடி பழனிசாமி சொந்த ஊராக இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்திலேயே விஜயோட அந்த ஃபோர்ஸை, விஜயோட அந்த இன்ஃப்ளூயன்ஸை காட்டிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடியுன்ற மாதிரி சேலத்தை குறிவைத்து, எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் சொல்றாங்க டிசம்பர் 30 ஜனவரி முதல் வாரமா தெரியல. ஆனா அடுத்த பொதுக்கூட்டம் நிச்சயமா சேலத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா முன்னாடியே கேட்டாங்க, டிசம்பர் 4 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ரத்து பண்ணிட்டாங்க போலீசார்ல. அதனால மீண்டும் அந்த பொதுக்கூட்டத்தை வந்து சேலத்தில் நடத்தி காட்டணுன்ற மாதிரி ஒரு ஆர்வத்தோட செயல்பட்டு இருக்காங்க. அந்த தேதி மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னும் பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் அதிகமாயிரும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த ட்விட்டர் ஹேண்டில்ஸ் பார்த்தேன், விஜயோட ட்விட்டர் ஹேண்டில், அப்புறம் டிவிக்கு அவனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் எல்லாத்தையும் பார்த்தேன். அது எல்லாத்துலேயும் கடைசியான பதிவு என்ன அப்படின்னா, இந்த ஈரோடு மக்களுக்கு நன்றி சொல்றாரு, அதுதான் பதிவு. ஆனா திருப்பரங்குன்ற விவகாரத்தை பத்தி கப்பு சிப்புன்னு இருக்காங்க, மூச்சு விடுறதே கிடையாது. தாவேக்கால அடுத்த கட்ட தலைவர்கள் கூட அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப திருப்பரங்குன்றத்துல இன்னொரு ஃபர்தர் டெவலப்மெண்டா இன்னொரு நபர் வந்து தற்கொலைக்கு முயன்று தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். அதாவது அந்த தீபத்தூன்ல தான் விளக்கேற்றணுன்ற மாதிரி அந்த கோரிக்கையை வச்சு அதனாலதான் உயிரை மாய்த்து கொண்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. இதுலயும் விவாதங்கள்லாம் பெருசா எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். பூர்ணச்சந்திரன்கிற நபர் வந்து ஒரு போலீஸ் பூத்துல போயிட்டு இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. அவரது பெற்றோர், அப்பா வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப் டாஸ்மாக்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆனவர், இப்போ வழக்கறிஞராக இருக்காரு. இப்படி ஒரு நல்ல பேக்ரவுண்டு தான். ஆனால் அவர் வந்து முருக பக்தர், அவர் கூட சில காவி அமைப்புகள் தொடர்ந்து செயல்பட்டு வந்தாங்க. அந்த மூலச்சலவையின் அடிப்படையில் தான் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு நோக்கி நகர்ந்திருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மரணத்திற்கு பிறகு அங்கே நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அது ரொம்பவே மதுரையை பதட்டமாகியிருக்கு. என்ன அப்படின்னா, இவர் இறந்துட்டாருன்னொடனே இவர் தீப தியாகி அப்படிங்கிற மாதிரிலாம் பட்டம் கொடுத்து போஸ்டர் ஒட்டி இதை வைத்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணுறதுக்கு பாஜக, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி இந்த மாதிரியான காவி அமைப்புகள் ஒன்று சேர்ந்து சில வேலைகளை பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவர் தற்கொலை செய்து கொண்டாருன்னு செய்தி தெரிஞ்ச உடனே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிணவரைக்கே போயிட்டு தமிழக பாஜக மாநில தலைவர், அதிமுகவில் இருக்கக்கூடிய சரவணன், அப்புறம் திருமாரஞ்சி, அப்புறம் முருகன் ஒரு நபர், அது மாதிரி நிறைய கட்சிகளை சேர்ந்த இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத், இப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து போய் பார்த்து அவருக்கு ஒரு நிவாரண உதவியும் கொடுத்துருக்காங்க குடும்பத்துக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் சாவு வீட்டில் சில அரசியல் வேலைகள் பார்த்துருக்காங்க. இவர் பாடியை வாங்க மாட்டோம், இதற்கு இந்த கண்டிஷன்லாம் இருக்குது, இந்த சாவு காரணம் தமிழக அரசு தான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கி இந்த விஷயங்களில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இதற்கு வந்து அரசோ அல்லது திமுகவை சேர்ந்த நபரோ யாரும் எதிர்வினை ஆற்ற முடியாது. ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் அது. ஏன்னா அவங்க குறி வச்சு குறை சொல்றதே திமுக அரசு தான் சொல்றாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு அதிசயம் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு உயிரை இழந்துட்டு உட்காந்துருக்கிற குடும்பத்தினர், என் புள்ள தவறிட்டான், அவனுக்கு உரிய மரியாதை கொடுத்து வழி அனுப்பணும், அதை வச்சு தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும், பாஜக மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க கேட்கல, நாங்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இதெல்லாம் பதாகை எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. நேற்று இந்த சம்பவம் முந்தா நாள் நடந்திருக்கு. நேற்றே வந்து அந்த நபர் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பையனோட மாமாவா உறவினரோ ஒருத்தர், அவர் வந்து மிக கடுமையாக பேசியிருக்காரு. இங்க அரசியல் பண்றது இது இடம் கிடையாது, சாவு வீட்டில் உட்காந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இறந்து போயிட்டா நாங்கள் எங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறோம், இதுல நீங்க அரசியல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு வெளில அனுப்பிட்டாரு. நக்கீரன்ல கூட போட்டிருந்தோம், நக்கீரன்ல வீடியோவா போட்டிருக்கோம். இதே மாதிரி அந்த உடலை வாங்க போற அந்த நேரத்திலேயும் மறுபடியும் போராட்டத்தில் இறங்கியிருக்காரு அர்ஜுன் சம்பத் கட்சி, அப்புறம் இன்னொரு சில காவி அமைப்புகள்லாம் அந்த பிரச்சனையில் இறங்கியிருக்காங்க. அப்போ அந்த பையனுடைய தாயார் அவங்களே வந்து நேராக காலில் விழுந்து அழுகுறாங்க, ஐயா விட்டுருங்க தம்பி, தயவு செஞ்சு எங்களை வழி விடுங்க, எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க, என் பையனோட உடலை முறைப்படி அடக்கம் செய்ய விடுங்க, இதில் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டும் அர்ஜுன் சம்பத் இப்படியே பார்த்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு. என்ன அவங்க இப்படி பண்ணுறாங்க, புரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஆனாலும் அந்த தாய் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சரியான பாதையில் போய் இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டில் துக்க வீட்டு எவ்வளவு மன கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் இருப்பாங்க, ஆனால் அவங்களே வந்து இதை ரொம்ப பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதனால பல பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு, பெரிய சதி திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா, நான் ராம ரவிக்குமார் வந்த மாதிரி எங்கேயும் பார்க்கல. அர்ஜுன் சம்பத் இந்த மாதிரி ஆட்கள் தான். ஆனால் அங்கே அர்ஜுன் சம்பத் வரல, முதல்ல போராட்டம் பண்ணுறப்ப அவர் வரல.
வரல. ஏரியா பிரிச்சுட்டு செய்யறாங்களா என்னன்னு தெரியல. இதுலதான் திருமாவளவன் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜகவோட மதவெறிக்கு நடந்த முதல் பலி அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நிகழ்வை சொல்லியிருக்காரு. தமிழக அரசு உரிய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும், ஆறுதல் கொடுக்கணும், நிவாரண தொகை கொடுக்கணும், அரசு வேலை எல்லாம் கொடுக்கணும்ன்ற மாதிரி கோரிக்கை வைக்க, குடும்பத்துக்கு ஆறுதலா பக்கபலமா நிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த குடும்பம் மிகப்பெரிய பிரச்சனையை தவிர்த்த ஒரு குடும்பமா இருக்கு, ஒரு பெரிய சதி திட்டத்தை முறியடித்த ஒரு குடும்பமா இருக்கு. அந்த குடும்பத்துக்கு உரிய அங்கீகாரத்தையும் நிவாரணத்தையும் அரசு செய்யணும் அப்படிங்கறத அனைவரது வேண்டுகோளாகவும் இருக்கு. எதுக்கு நம்ம தொடக்கத்துல விஜய் பத்தி பேசணும் இல்லையா? இப்போ ஒரு உயிர் பலியே நடந்திருக்கு, இப்பவும் நான் அமைதியா தான் கடந்து போவேன் அப்படின்னா அது என்ன விதமான அரசியல்ங்கிறது தான் கேள்வி எழுப்பியிருக்கு. இது ஏன் விஜய் அமைதியா இருக்காரு? இந்த ஒரு நிகழ்வுல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு? ஏன்னா பல நிகழ்வுகளை ஸ்டாண்டே எடுக்காம தான் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துல போயிட்டு மக்கள் பக்கம் நிப்பேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு, செயல்ல காட்ட மாட்டாரு. ஆமா, நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்குங்கிற சம்பவம். ஜெர்மனில ஹாபி டாகிங் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. ஹாபி டாகிங்னா என்ன உங்களுக்கு தோணுது? நாய் வளர்க்க முறையா? ஆமா, ஆனா ஹாபி டாகிங் அப்படிங்கிறது கற்பனையிலேயே ஒரு நாயை வளர்க்குறாங்க, கற்பனையிலேயே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்றாங்க. நாயோட செயின்லாம் இருக்கும், நாய்க்கு கழுத்துக்கு போடுற இது வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அதை வச்சுக்கிட்டு நாய் கிடையாது, ஆனா சும்மா அந்த கயிறை பிடிச்சிட்டு அப்படியே ஓடுறது நாய். உங்களுக்கு நான் என்ன வேண்டுகோள்னா, இங்க வந்துருங்க பேசாம, நாங்க நிறைய இடம் வச்சிருக்கோம். ஆமா, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கம்பியை பிடிச்சிட்டு இந்த காலில் காட்டி எழுந்து இந்த நாய்க்கு வாக்கிங் போறப்ப நம்ம அழைச்சிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா தூக்கிட்டு போறது. அப்புறம் அந்த கம்பு கம்பா வச்சுட்டு உள்ள பூந்து நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது, இது மேலே ஏறி இறங்குற மாதிரி நாய்க்கு ட்ரைனிங் அப்படியே தூக்கிட்டு போறாங்க. பார்க்குறப்ப வினோதமாகவும் அபத்தமாகவும் இருக்கு நமக்கு. ஆனா அதற்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைங்க, அது அவங்க வந்து கடுமையான மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்குது, அதனால அவங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸில் தினமும் ஈடுபடுறாங்க. இது ஜெர்மனிலேயே விமர்சிக்க தான் படுது, ஆனாலும் இந்த முறைங்கிறது அங்கே பயங்கர அளவில் இப்போ வளர்ந்துட்டு வருது. இல்லை, பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க, பார்க்குறவங்களுக்கு இன்னும் ஒரு வினோதமாக தெரியாது. அவங்களுக்கு வேணா அது ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆயிடலாம், பார்க்குறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. என்னடா பண்ணுறீங்க, வெறும் கயிறை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் அதற்கு இப்படி ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வியப்பாகவும் வினோதமாகவும் இருக்கும். அதை பிடிச்சிட்டு அப்படியே போறாங்க. அழகு எங்க போறாங்க? அந்த நாய்க்கு எப்படி பிராக்டிஸ் கொடுப்பீங்க? அதுக்கு ஒரு நாயை வாங்கி வச்சுட்டு உண்மையிலேயே அதை பிராக்டிஸ் பண்ணலாமே அப்படின்னா அதுவும் என்ன சிக்கல் அப்படிங்கிறதா தெரியல. பேசலாம், இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு, தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.